PLIH ஃபேமிலி இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ தான் பேய் வீடியோ தான் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்த பேய் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்லையோ இல்லை காட்டிலையோ இதெல்லாம் எடுக்கலாம். நாங்கள் பேய் வீட்டுக்கு உள்ளாரக்ஷனாக வந்து வாழ்ந்துருக்கோம். எப்படின்னா பக்கத்துலேயே ரோடு இருக்கிறதுனால ரொம்ப இருந்தாலும் நாங்கள் பயத்தோடவே இந்த லைட் வேறு ஒன்று நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் ஃப்ளாப் ஆகிடும் அந்த லைட்டுங்க. இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் தான் எங்களுக்கு இப்போதைக்கு கிடச்சிது. வேறு லைட்டு எதுவுமே எங்ககிட்ட இப்போதைக்கு வந்து இல்லை. இந்த லைட்டு பின்னாடி வந்துட்டு வச்சுக்கலாம். பின்னாடி வந்துட்டு இப்படி ஹேண்டில் பண்ணுற மாதிரி வந்து ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கயிறு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் அதில் நம்ம பாக்கெட்டில் வச்சுருக்க மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லைட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் நாங்கள் நான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டில் வந்து கொடுக்குறேன். அது நார்மலாக கிடைக்கும், இருந்தாலும் நான் வந்து கொடுக்குறேன். இது ரொம்ப ஸ்பெஷலாக வேறு இருக்குல்ல. இப்போ வந்து நாங்கள் வீடியோ கால் பண்ணலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து எந்த பிளேஸ் வந்திருக்கோம்னா, இது தம்மம்பட்டியில் வந்துட்டு ஐஸ்கோப் எக்ஸாம் பாலில் இருக்கிற இந்த ஒரு அங்கே வந்து 2 பேர் உட்காந்துருக்காங்க. நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். எதுக்குன்னா அங்கே வந்து துணைக்கு வந்து கூப்பிட்டு வந்துருக்கிறோம். ஸோ அதாவது யாரும் இல்லை, நீங்கள் வந்து அது பேன்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. ஸோ அது வந்து யாரும் இல்லை, அது எங்களோட 2 பேரோட அம்மா தான் இருக்கிறாங்க. இது நாங்கள் போய் கேண்டீன்லாம் வாங்கிட்டு வந்தோம், அப்போ சாப்பிட்றோம். இது வந்து நைன்டி கிட்ஸோட ஒரு ஃபேவரட். இது வந்து நைன்டி கிட்ஸோட ஒரு ஃபேவரட்டான திங்ஸ். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொன்னீங்கன்னா, ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து கிவ்அவே. நாங்கள் வந்து மொத்தமாக எங்களை நாங்கள் ஷாப் வச்சுருக்கோம். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து போடுறேன். மே மந்த் தான் நாங்கள் ஷாப் வச்சு போகிறோம், HSPB வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம அதுவும் எங்கள் மே மந்த் வந்து இன்னும் ஜாலியாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு கதை பேசணும், அப்புறம் வந்து என் திரட்டி சுற்றுறாங்க. அதனால் நாங்கள் அங்கேயே உங்களுக்கு வீடியோ பிடிச்சி போடுறேன். எங்கள் ஊர் நம்புஜா. ஆமாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். சரி, நாங்கள் ஆற்றுக்கெல்லாம் போய் குளிப்போம், தொட்டிலாம் போய் குளிப்போம். எனக்கு கூட அவ்வளோ இது இல்லை, பூஜாக்கு தான் ரொம்ப ஜாலி. ஏன்னா நான் வந்து அந்த ஊருக்கு எங்கள் ஊருக்கு சொந்த வீடு பூஜா ஊர் வந்து நான் ஒரு கரிகாலி. இது வந்து நாங்கள் வந்து சும்மா இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறதுனால வந்திருக்கோம். பூஜா இது என் பெஸ்டி. சரி, நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிட்டோம். ஏன் எனக்கு வேறு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அந்த சைடு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு, இன்னைக்கு சூப்பராக கிளைமேட் இருக்குது, சொல்லி காற்று வருது. அதனாலே நாங்கள் இந்த பிளேஸ் கொண்டு வந்திருக்கோம். சொன்னால் எக்ஸாம்பிள் இந்த பிளேஸ் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இது வந்து இந்த பிளேஸ் பேர் வந்து உமாலேத்துன்னு அவங்க வச்சுருக்காங்க. உமா மகேஸ்வரி லேத்து. ஆனால் உமாலேத்து சும்மா சொல்லுவாங்களாம். இது வந்து எங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, பேர் வேறு மறந்துடுச்சு. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கோஸ்ட் வீடியோ வந்து பண்ணுவாங்க. அதாவது அவங்க பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, சிம்பிளி சரத்தா, சிம்பிளி சார் சொல்லுது. சிம்பிளி சார் மௌனிகாவா? அவங்க பேர் இல்லடி, ஆம்பளை பேர் டி. மதன் இல்லடி, அவங்க தான் நம்ம சப்ஸ்கிரைபர் வரும்டி. வீல யாரு வந்து விஸ்வான்னு ஒருத்தவங்க தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் பிடிச்சிருக்கேன், என்னை ஒழுங்காக பிடிக்க மாட்டேறேன். வீல் தான் அவங்க பேர் சொன்னாங்க. விஸ்வா, ஆனால் விஷால் விஸ்வான்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த விஸ்வான்னு சொல்கிறவங்க வந்து இன்னொரு பிளேஸ் சொல்கிறாங்க. மதனுங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளை வந்து மீட் பண்ணியிருந்தாங்க கோயம்புத்தூர். நாங்கள் ட்ரிப் போயிருந்தப்ப அப்போ சொல்லியிருந்த பிளேஸ் தான் எங்களுக்கு இப்போ தெரிய வந்தது. இப்போ வந்துட்டு விஸ்வாங்கிறவங்க வந்து வேற ஒரு பிளேஸ் சொன்னாங்க. விஸ்வாங்கிறவங்க வந்து வேற ஒரு பிளேஸ் சொன்னாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலை சொன்னாங்க. அந்த ஸ்கூலையும் நாங்கள் வந்து விசிட் பண்ணுறோம். அது வந்து அந்த ஸ்கூல் வந்து பயங்கரமாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு வந்து 90 கிட்ஸில் வந்து சுடுகாடாக இருந்துச்சு. இப்போ தான் 2K கிட்ஸில் தான் இந்த ஸ்கூல் மாற்றினாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஸ்கூல் இப்போ நைட் நேரத்தில் போனால் நீங்களே பயந்துட்டு அந்த ஸ்கூலே படிக்க மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்கூல் வந்து இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி அங்கே போனோம். அந்த ஸ்கூலுக்கு பேர் வந்து என்ன ஸ்கூல்? பாரதியா? பாரதி ஹை ஸ்கூலா?
ஹைஸ்கூல் தான். என்ன பேர் இது? மகளிர் தான். அது அப்புறமேட்டு நாங்கள் பார்த்து உங்கள்கிட்ட கமெண்ட்டில் சொல்கிறோம். ஸோ அது பேர் எனக்கு தரல. நம்ம அந்த விஸ்வா அப்படிங்கிற ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது, அது பார்த்து நம்ம கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்துருக்கிறது வர்ஷா விஸ்வா இல்லை, விஸ்வா தான். இப்போ பார்த்துருக்கிறது வர்ஷா புதுசு. நான் உங்கள் பூஜா ஸ்ரீ. திஸ் இஸ் யுவர். நான் உங்கள் வர்ஷா. இப்போ பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் கடைக்கு போயிருந்தப்போ இது ரெண்டையுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். கேண்டி கொஞ்சம் பழைய கேண்டிலாம் கொடுத்துட்டாங்க. சரி பரவாயில்ல, இப்போ வீடியோக்கு தான் சும்மா தான் எடுக்கணும், தூக்கி தான் போட போகிறோன்ட்டு நாங்கள் இந்த கேண்டி வாங்கிட்டோம். அந்த காலத்து பைப் பார்த்துருங்க. தனி வருதா? ஆனால் நான் எங்கள் வீட்லேயுமே வந்து இதே மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நாங்கள் வந்துட்டு அந்த இது மாதிரி பண்ணியிருப்போம். நாங்கள் இங்கே பாருங்க என்னவோ தெரிச்சிருக்குது, அர்த்தம் என்னன்னு தெரியல. பாருங்க எல்லாம் யாரோ வந்திருக்காங்க பாருங்க. பாருங்க இந்த லைட்டை போட்டு வந்துடும். சீடிலாம் இருக்குது பாருங்க, சிகரெட்ஸு. அப்புறம் வந்து இந்த ஃப்ளேஸ் வந்து நம்ம வந்து இது எல்லாமே வந்து இங்கே இந்த ஒரே ஒரு பிளேஸில் நீங்கள் வரீங்க, நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்புறம் திடீர்னு ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க விளக்கமார் குச்சிலாம் இருக்குது. இங்கே பாருங்க இங்கே. ஆனால் இந்த வீடு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இதெல்லாம் பழசா பழசாக இருக்குது. ரொம்ப இது இல்லை பார்த்தேன். இங்கே யாரும் இருக்காங்க, கீழெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அக்கம் பக்கத்தில். பேக்கில் புதுசாக இருக்கு. அப்படியே இந்த எடுத்துகிட்டு போயிடலாமா பேசாமல் நம்மளே? இது கூட கொஞ்சம் பழசு தான் தெரியுது. ஸோ அப்படியே அது இதில் பார்த்திங்கன்னா கீழே அட்டை மாதிரி ஏதோ போட்டிருக்கோம். அந்த இரு வாட்டர் பாட்டில் அடி. அங்கே வாட்டர் பாட்டில் கிடப்பா, ரெட் கலர் வாட்டர் பாட்டில் ரெட் கலரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுது, இதை ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதா? இங்கே பாரு எல்லாம் போட்டிருக்காங்க, என்னன்னு துணியெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து இங்கே ரூம் இருக்குது. இந்த ரூமும் நாங்கள் போய் இப்போ வந்து காட்ட போகிறோம். இப்போ ஆனால் இந்த பிளேஸில் இது வந்து ஒரு மொட்டை மாடினே கிட்டத்தட்ட சொல்லிக்கலாம். அந்த ரூம் தான் உங்களோட இது. கேண்டில் தான் பட்ட. அந்த கேண்டி வந்து அணிஞ்சிருச்சுன்னா இங்கே பேய் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் இப்போ நாங்கள் பண்ண போகிறோம். சரி எங்கன்னா நாங்கள் எப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தோம்னா இதெல்லாம் எதுவுமே நாங்கள் பிளான் பண்ணல. நேராக எங்கள் டீம் கால் பண்ணோம். ஐஎஸ்பி டீம் கால் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பேப்படி போடுறோம். அவங்க போயிட்டாங்க. இல்லை அவங்களாம் வந்து கடைக்கு போயிருந்தாங்களாட்டுருக்கு. நான் வரல, நாங்களாம் கடையில் இருக்கோம், நீங்கள் மட்டும் போய் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொன்னதுனால இப்போ நாங்கள் மட்டும் வந்திருக்கோம். ஸோ அதனால தான் இன்னும் பயம். பட் இருந்தாலும் எங்களோட பயத்தில் இங்கே ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் இருந்தால் கூட நான் போயிட்டுருவேன் பயத்தில். இது துணி இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் கேண்டில் வந்து அணையலாம். இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கே பேய் இருக்காதுங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் கேண்டிலே இருந்து எடுத்துருக்கோம். ஸோ வருஷம் வந்து புகை வருது. சரி இப்போ நம்ம இப்போ செக் பண்ணிடலாம் நம்ம நேரத்தை ரெஸ்ட் பண்ணாமல். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து பூஜா உண்மையாக நான் சொல்கிறேனே, இப்போ உண்மையாக அலைஞ்சிச்சுன்னா உண்மையாக பேய் இருக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல. சரி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ வீடு ஏன்னா நாங்கள் இப்போ போகலாம் சுற்றி காமிக்க போகிறோம். அங்கெல்லாம் எங்களுக்கு பயமாக இருக்குது சத்தியமாக. பூஜா ஐயோ சொப்பா சாமி. அங்கே ஏதோ ரெட் கலரில் எரியுது தெரியுதா? சில லைட் ரொம்ப எரிய மாட்டேங்குது. போ அடிக்கிறேன். போ எங்கே இருக்க? எங்கே வச்சிருக்க?
டக்குன்னு ஓடியா வந்துடுறேன். ஸோ இப்போ நாங்கள் ஒரு ரூமு தான் காட்ட போகிறோம். அப்புறம் வந்து இந்த குட்டி வீடு இது வந்து தான் மெயினாக நாங்கள் சொல்லணும். இந்த வீடுகளை வந்து பழைய பழசு ஏழு கணக்கு பால் அடைஞ்சு போய் தண்ணிலாம் வருது. ஸோ தான் பழைய வீடு மாதிரி செஞ்சுருக்காங்க. பழைய வீடு மாதிரி செஞ்சுருக்கல, அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது மொட்டை மாடி தான். இப்போ நாங்கள் ரூமுக்கு தான் வந்துட்டு போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோன்னே இந்த ரூம் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன சொன்ன வருஷா? நீ லைட் ஒழுங்காக பிடிக்க மாட்டேற வருஷா. நீ ஒழுங்காக பிடிக்கிறேன் கொஞ்சம் நாங்கள் வெயிட் பண்ணேன். இந்த இடத்துல எங்கே பேய் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ரூமில் எங்களுக்கு பாடியில் கன்ஃபார்ம் ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்துல மட்டும் ஸோ எங்களால் இவ்வளோ தான் முடியுது. அதுக்கு மேலே எங்களால் முடிஞ்சதான் நாங்கள் இந்த பேய் வீடியோவில் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே கேண்டில் எங்கே இருந்துச்சு? இந்த இடத்துல எங்கே இருந்துச்சுன்னா எந்த இடத்துல? இந்த இடத்துல இருந்துச்சு. அதான் நான் கவர்லாம் வைக்கும்போதே நான் யோசித்தேன். அங்கே ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் இப்படி வச்சு பண்ணு. கீழே இங்கே பார்த்துட்ருக்கேன். கீழே இங்கே பாருங்க, எல்லாம் அதிகமாக பொம்மை தான் வரைஞ்சிருக்காங்க. நான் உன்னை தள்ள ஒரு நிமிஷம் கூட பொம்மை மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் வந்து என்னென்னமோ பாய். ஸோ வருஷம் பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டுருக்கோங்க. தெரியுமா எனக்கு தெரியல. அங்கே போயிடுச்சு. ஸோ இப்போ எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து எனக்கு பயமாக இருக்குது நான் போகிறேன்னு சொல்லிட்டுருச்சு. ஸோ அதனால் இப்போ பக்கத்தில் இந்த வீடு ஒன்று அப்புறம் அந்த வீடு ஒன்று இருக்குது. அதை நான் 2 வீடு இருக்கிறதுனால நான் பக்கத்தில் வந்துட்டு ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் தான் பார்க்க போகிறோம். இல்லை ஸோ இது இந்தாண்ட வீட்டில் தான் ரொம்ப ஓட்டுருக்கு. நம்ம எல்லாரும் எதுவும் பார்க்குறோம்ல. நம்ம வந்து இங்கே இருக்கிற நிறைய ரூம் மட்டும் ஃபுல்லாக பண்ணணும். பயமாக இருக்குது. பாட்டிமா ஐயோ எனக்கு இது பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கனால அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரில. நம்மளும் போக வேணாம் அங்கே பக்கத்தில். அங்கெல்லாம் அங்கே யார் அது? மழை 10 மணி ஆக போய் விளையாடுவீங்களா? வருஷம் வந்து வருஷம்